பலி. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமிலிருந்து தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கம்வையும் ஆண்டவரே இரக்கம்வையும். கிறிஸ்துவே இரக்கம்வையும் கிறிஸ்துவே இரக்கம்வையும். ஆண்டவரே இரக்கம்வையும் ஆண்டவரே இரக்கம்வையும் இரக்கம்வையும் இரக்கம்வையும். ஆண்டவரே இரக்கம்வையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். இயல் 4
இறைத்திரு வசனங்கள் 1 தொடங்கி 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நான் ஒரு காட்சி கண்டேன். விண்ணகத்தில் ஒரு கதவு திறந்திருந்தது. நான் முதலில் கேட்ட அதே குரல் எக்காலம் போல முழங்கியது. இவ்விடத்திற்கு ஏறி வா, இனி நடக்க வேண்டியதை உனக்கு காட்டுவேன் என்றது. உடனே தூய ஆவி என்னை ஆட்கொண்டது. விண்ணகத்தில் அரியணை ஒன்று இருந்தது. அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவரது தோற்றம் படிகக்கல் போலும் மாணிக்கம் போலும் இருந்தது. மரகதம் போன்ற வானவில் அந்த அரியணையை சூழ்ந்திருந்தது. அரியணையை சுற்றி 24 அரியணைகள் போடப்பட்டிருந்தன. அவற்றில் 24 மூப்பர்கள் வீற்றிருந்தார்கள். அவர்கள் வெண்ணாடை அணிந்திருந்தார்கள். தலையில் பொன்முடி சூடியிருந்தார்கள். அரியணையிலிருந்து மின்னலும் பேரிரைச்சலும் இடிமுழக்கமும் கிளம்பின. அரியணை முன் 7 தீவட்டிகள் எரிந்து கொண்டிருந்தன. அவை கடவுளின் 7 ஆவிகளே. அரியணை முன் பளிங்கையொத்த தெளிந்த கடல் போன்ற ஒன்று தென்பட்டது. நடுவில் அரியணையை சுற்றிலும் 4 உயிர்கள் காணப்பட்டன. முன்புறமும் பின்புறமும் அவற்றுக்கு கண்கள் இருந்தன. அவ்வுயிர்களுள் முதலாவது சிங்கம் போலும், இரண்டாவது இளங்காளை போலும் தோன்றின. மூன்றாவதற்கு மனித முகம் இருந்தது. நான்காவது பறக்கும் கழுகை ஒத்திருந்தது. இந்த 4 உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் 6 சிறகுகள் இருந்தன. உள்ளும் புறமும் கண்கள் நிறைந்திருந்தன. தூயவர், 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 எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர், இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் இவரே என்று அந்த உயிர்கள் அல்லும் பகலும் இடையராது பாடிக்கொண்டிருந்தன. அரியணையில் வீற்றிருப்பவரை, என்றென்றும் வாழ்பவரை அவை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்திய போதெல்லாம் 24 மூப்பர்கள் அரியணையில் வீற்றிருந்தவர் முன் விழுந்து என்றென்றும் வாழ்கின்ற அவரை வணங்கினார்கள். தங்கள் பொன்முடிகளை அரியணை முன் வைத்து, எங்கள் ஆண்டவரே, எங்கள் கடவுளே, மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர். ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே. உமது திருவுளப்படியே அவை உண்டாயின, படைக்கப்பட்டன என்று பாடினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள். நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை: தூயவர், 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 எல்லாம் வல்ல ஆண்டவர். தூயவர், 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 எல்லாம் வல்ல ஆண்டவர். தூயவர்,
உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 19 இறை வார்த்தைகள் 11 தொடங்கி 28 வரை. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்றப் போகிறது என்று நினைத்தார்கள். அப்போது இயேசு மேலும் ஒரு உவமையை சொன்னார். உயர்குடிமகன் ஒருவர் ஆட்சியுரிமை பெற்று வர தொலைநாட்டிற்கு போக புறப்பட்டார். அப்போது அவர் தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர். எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர். இருப்பினும் அவர் ஆட்சியுரிமை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 10 மினாக்களை சேகரித்துள்ளேன் என்றார். அதற்கு அவர் அவரிடம், நன்று, நல்ல பணியாளரை, மிகச்சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தீர். எனவே 10 நகர்களுக்கு அதிகாரியாய் இரும் என்றார். இரண்டாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 5 மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார். அவர், எனவே நீர் 5 நகர்களுக்கு அதிகாரியாய் இரும் என்று அவரிடம் சொன்னார். வேறொருவர் வந்து, ஐயா, இதோ உமது மினா, ஒரு கைக்குட்டையில் முடிந்து வைத்திருக்கிறேன். ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவர், நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார். அதற்கு அவர் அவரிடம், பொல்லாத பணியாளரே, உன் வாய்ச்சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன். நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியும் அல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டி கடையில் கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார். பின்பு அருகில் நின்றவர்களிடம் அந்த மினாவை அவரிடமிருந்து எடுத்து 10 மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மேலும் அவர், நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன்னே படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார். இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறைவன் இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, பொறுப்புள்ள பணியாளர்களாக வாழ இன்றைய இறை வார்த்தையானது நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. முதலில் நாம் அனைவருமே கடவுளுடைய பணியாளர்கள் என்பதனை நாம் உணர வேண்டும். அவ்வாறு உணர்ந்தால்தான் அந்த பணியாளர்களுக்குரிய அந்த பண்புகள் என்ன, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகள் என்ன என்பதனை உணர்ந்து அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் செயல்பட முடியும். 2009ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 6ஆம் தேதி வந்த அந்த நாளிதழில் இவ்வாறு ஒரு செய்தி வந்தது. ஒரு கணவன் மனைவி வேலைக்கு காலையில் போய் மாலை வரை வேலைக்கு சென்று வருவதால் அவர்களுடைய பிள்ளையை சரியாக பார்த்து கொள்ள முடியாத ஒரு சூழல். எனவே 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி வேலைக்கு இன்னொரு ஆளை வைப்போம், நம்முடைய பிள்ளையை பார்த்துக்கிறதுக்கு வேலைக்கு ஒரு ஆளை சேர்ப்போம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு பெண்ணை வேலைக்கு சேர்த்தாங்களாம். சேர்த்து அந்த பெண்ணிடம் அவர்கள் கூறிய வார்த்தை, எங்களுடைய பிள்ளையை நன்றாக பார்த்துக்கொள், உனக்கு போதுமான சம்பளத்தை நாங்கள் தருகின்றோம், எங்களுக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு பிள்ளை என்று சொல்லிவிட்டு
இருவருமே ஒவ்வொரு நாளும் வழக்கம் போல வேலைக்கு போயிட்டு வந்து இருந்தாங்களாம். சிறிது நாட்கள் கழித்து பார்க்கும்போது அந்த குழந்தை சற்று சோர்வுற்று காணப்பட்டதை இவர்கள் பார்த்தோன்னே ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. ஏன் நம்ம பிள்ளை இந்த அளவுக்கு சோர்வாக இருக்குதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு சரி மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போவோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அடுத்த நாள் வழக்கம் போல் இவர்கள் இருவருமே வேலைக்கு கிளம்பி போனாங்களாம். போன இடத்துல அந்த குழந்தையோட தாய்க்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால வீட்டுக்கு போய் ஓய்வு எடுப்போம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த வேலைக்கு சேர்த்த அந்த பணியாளர் அந்த பெண் ஒரு நாற்காலியில் அமர்ந்து தொலைக்காட்சியில் படம் பார்த்து கொண்டிருந்தாராம். இந்த பெண் பார்த்த உடனே எங்கே என்னுடைய குழந்தை என்று கேட்டதற்கு அந்த பணிப்பெண் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நின்றுந்தோன்னே இந்த தாய்க்கு சற்று கோபம் அதிகமாகி எங்கே என்னுடைய குழந்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதட்டி கேட்டோன்னே அந்த பெண் சொன்னாலும் உங்கள் பிள்ளைய நான் வெளியில் வாடகைக்கு கொடுக்குறேன், காலையில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, சாயங்காலம் கொண்டு கொடுத்துருவாங்க, அந்த குழந்தைய வச்சு அவங்க பிச்சை எடுப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த தாய்க்கு உள்ளம் முழுவதும் பதறியது. உடனே ரொம்ப கோபப்பட்டு அந்த வேலைக்கு சேர்த்த அந்த பணிப்பெண்ணை காவலர்களிடம் பிடிச்சு கொடுத்தாங்களாம். இறைவனேசுவில் அன்பிற்குரியவர்களே, அந்த பணிக்கு சேர்த்த அந்த பெண்ணை நம்பிதான் அவர்கள் அவருடைய குழந்தையை விட்டு சென்றார்கள். அந்த பணியில் அவர்கள் எந்தளவு பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்றார்கள். இவ்வாறு நம் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு விதமான பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பணிகளில் எவ்வளவு தூரம் நாம் பொறுப்புள்ளவர்களாக செயல்படுகின்றோம் என்பதனை இன்றைய நாளில் சிந்திக்க இன்றைய இறை வார்த்தையின் வழியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தியில் பார்க்கும்போது தன்னுடைய பணியாளர்களுக்கு வினாக்களை கொடுத்துவிட்டு தொலை தூரம் மேற்கொள்கின்றார். இவ்வாறு வந்தவுடன் அவர் தன்னுடைய பணியாளர்களிடம் கேட்டபோது அந்த பணியாளர்கள் சிலர் முன்மதியோடும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளில் பொறுப்புணர்வோடும் செயல்பட்டார்கள். அதே வேளையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்பதனை உணர்ந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தியவர்கள் ஒருபுறம் இருக்க, சோம்பல் தனத்தின் மிகுதியால் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணிகளில் பொறுப்போடு வாழாமல் இருந்தவர்கள் மறுபுறம் இருக்கின்றார்கள். இவ்வாறு முதல் 2 பணியாளர்களை நாம் பார்க்கும்போது அவருடைய தலைவர் கொடுத்த அந்த வினாக்களை வைத்து இவர்கள் மேலும் வினாக்களை ஈட்டியுள்ளார்கள். இவ்வாறு ஈட்டியுள்ளார்கள் என்றால் அது அவர்களுடைய முயற்சியும் கடின உழைப்பும் தான் அங்கு இருக்கின்றது. இது எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை, பொறுப்பு, இதை நான் சரிவர செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக என்னுடைய வாழ்க்கைக்கு இது ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்னுடைய வாழ்க்கையில் நான் செயல்பட வேண்டும் என்று அந்த 2 பணியாளர்களும் சிந்தித்ததனால்தான் அவர்கள் இருவரும் அந்த வினாக்களை கொண்டு மேலும் வினாக்கள் ஈட்டி இருக்கின்றனர். அவ்வாறு மேலும் வினாக்களை ஈட்டியதனால் அவர்களுக்கு கிடைத்த பலன் ஒரு அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. பொறுப்புகள் மேலும் அதிகரித்து கொடுக்கப்படுகின்றது. சாதாரணமாக கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பிலிருந்து அவர்களுக்கு உயர்ந்த பொறுப்புகள் கொடுக்கப்படுகின்றது. இந்த உயர்ந்த பொறுப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது என்றால் அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிறு செயல்களில் நம்பிக்கைக்குரியவர்களாக, பொறுப்புள்ளவர்களாக செயல்பட்டதனால் தான் அன்பிற்குரியவர்களே. ஆனால் மற்றொரு பணியாளரை நாம் பார்க்கும்போது அவருடைய தலைவர் கொடுத்த அந்த வினாவை அப்படியே வைத்திருந்து அந்த தலைவர் மேல் தன்னுடைய குற்றத்தை சுமத்துகின்றார். தன்னுடைய சோம்பல் தனத்தின் காரணமாக எவ்வித முயற்சியும் செய்யாமல் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளாமல் தன்னுடைய அந்த தலைவர் மீது பழியை சுமத்தி கொண்டு செல்கின்றார். அவ்வாறு செயல்படுபவரிடம் கொடுக்கப்பட்ட அனைத்துமே எடுத்துக்கொள்ளப்படும் என்பதனை இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவன் நமக்கு செய்தி கொடுக்கின்றார். எனவே நாம் நம்முடைய பணிகளில் பொறுப்புணர்வோடு செயல்படும் போது நமக்குண்டான அந்த பலன் கட்டாயம் கிடைக்கும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் அந்த பொறுப்புணர்வு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் சோம்பலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான முயற்சியும் எடுக்காமல் நாம் செயல்பட்டோம் என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் எடுத்துக்கொள்ளப்படும். அன்பிற்குரியவர்களே, இதை இன்றைய முதல் வாசகத்தோடு இணைந்து சிந்தித்தோம் என்றால் இன்றைய முதல் வாசகத்திலே யோவான் அந்த விண்ணக காட்சியை கனவு காண்கின்றார்.
விண்ணகத்தில் எவ்வாறு இருக்கும் என்பதனை முழுவதுமாக காட்சியின் மூலமாக பெறுகின்றார். அதை எழுத்து வடிவத்தில் இன்று நமக்கு கொடுத்திருக்கின்றார். இவ்வாறு விண்ணகத்தில் தந்தையாகிய இறைவனின் முன்பாக நாம் அனைவருமே இந்த பணியாளர்களைப் போலத்தான் நிற்போம். நின்று நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளை எவ்வாறு நாம் பொறுப்புணர்வோடு நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை எவ்வாறு பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் நாம் உழைத்திருக்கின்றோம், நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று தந்தையாகிய இறைவனிடம் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை இன்றைய நாளில் உணர நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்றால் இன்று நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை நாம் அர்த்தமுள்ள வகையில் பொறுப்புள்ளவர்களாக உண்மையோடும் நேர்மையோடும் கொடுக்கப்பட்ட அனைத்து வாய்ப்புகளையும் சரிவர பயன்படுத்தி கொண்டு நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கைக்கான பலன் தந்தையாகிய இறைவன் நமக்கு நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிப்பார் என்பதனை இன்றைய இறை வார்த்தையின் வழியாக நாம் உணர அழைக்கப்படுகின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன என்பதனை நாம் உணர வேண்டும். கடவுளின் பணியாளர்கள் என்பதனை நாம் உணர்ந்தால்தான் நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய பணி என்ன என்பதனை நாம் அறிந்து கொள்வோம். எனவே கடவுளின் பணியாளர்கள் என்பதனை உணர்ந்து அவர் கொடுக்கக்கூடிய அந்த பணி பொறுப்புகளை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் பொறுப்புள்ள பணியாளர்களாக, அதே வேளையில் அந்த ஆண்டவருக்கு உண்மையுள்ள பணியாளர்களாக வாழ தேவையான அருளையும் ஆசிரியம் வேண்டி தொடர்ந்து இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். வெள்ளை தூப புகை போல எங்கள் மனங்களை எழுப்புகின்றோம். வான்பீடத்தில் அது சேரும் மனம் கமழும் காணிக்கையா. புகை போல எங்கள் மனங்களை எழுப்புகின்றோம். வான்பீடத்தில் அது சேரும் மனம் கமழும் காணிக்கையா. எதை கொடுப்பேன் என தேடினேன், எனதென்று என்னிடத்தில் ஒன்றுமில்லை. எதை கொடுப்பேன் என தேடினேன், எனதென்று என்னிடத்தில் ஒன்றுமில்லை. என் தேவன் நீதான் என்றும் சொந்தம், என்றென்றும் மாறாத அன்பின் பந்தம். என் தேவன் நீதான் என்றும் சொந்தம், என்றென்றும் மாறாத அன்பின் பந்தம். கொடுக்கின்றேன் அப்பரசமதையே, கொடையாக உன்னை பெற்றுக்கொள்ளவே. கொடுக்கின்றேன் அப்பரசமதையே, கொடையாக உன்னை பெற்றுக்கொள்ளவே. வெள்ளை தூப புகை போல எங்கள் மனங்களை எழுப்புகின்றோம். வான்பீடத்தில் அது சேரும் மனம் கமழும் காணிக்கையா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்மைக்காகவும் உமது கை நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் காணிக்கை இறைப்பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
கரங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தே நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினே. அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்துள்ள எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
எமக்கு அமைதியை தந்தருளும், எமக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இனத்தில் எழுந்தறிவல்ல, நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உலகில் தேடி அலைந்து நான் தெரிந்தே, உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன், உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உள்ளமெனும் கோயிலில் உறவென்னும் தீபமே, வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே. உள்ளமெனும் கோவிலில் உறவென்னும் தீபமே, வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே. அன்பனே நண்பனே உன்னை அழைத்தேன் வா. ஆன்ம உணவே அருளின் வடிவே அருளின் வா. உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா. அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் தெரிந்தே, உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே.
உம்மிடமிருந்து என்னை தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும் ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கு சொல்லி இங்கு பாடுவோம். கன்னிதாயாரின் கர்த்தனியல்லோ, கன்னிதாயாரின் கர்த்தனியல்லோ, உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியனே, உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடி புனைந்த மன்ன கோத்திர மாதவா, சென்னி மகுட முடி புனைந்த மன்ன கோத்திர மாதவா, எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கு சொல்லி